Praise the Lord. நம்ம ஃபேமிலி லிங்க் சென்டர் மெம்பர்ஸ், உங்களுக்கு வளமான வாழ்வு. இதோ இந்த சனிக்கிழமையிலே மறுபடியும் ஆராதனையில் உங்களோடு சந்திக்கின்றேன். உங்கள் வீட்டிலே நீங்கள் எல்லாம் ஆராதரித்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே இந்த தேவனுடைய செய்தி உங்களுக்கு கொடுக்க நானும் ஆயத்தமாய் வந்திருக்கின்றேன். சில காரியங்களை மனதோடு மனது நம்ம பேசிவிட்டு நம்ம தொடர்ந்து வசனத்துக்கு செல்வோம். இந்த நாட்களிலே எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலே நம்ம நாட்டில் எஸ்ஓபி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டு இருக்கிறது, நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. போன வாரம் வரைக்கும் நம் சபையிலே 12 பேர் கூடலாம் என்கிற எஸ்ஓபி எந்த வழிபாடு ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அது மசூதியோ கோவிலோ அல்லது திருச்சபையோ எதுவாக இருந்தாலும் 12 பேர் அந்த அந்த காரியம் செய்கிறவர்கள், அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவர்கள் ஒரு 12 பேர் கூடி ஆராதிக்கலாம், ஆராதனை செய்யலாம், காரியங்களை கூடி பேசலாம் என்று அனுமதி கொடுத்ததுனாலே போன வாரம் வரைக்கும் நாம் 12 பேர் இல்லை, ஒரு குறைவான பேர் நம்முடைய பாஸ்டர் ஸ்டாஃபோட லைஃபாக நம்ம சபையிலேருந்து பேசி கொண்டு இருந்தோம். ஆனால் புது எஸ்ஓபி என்ன சொல்லுது என்றால், ஏற்கனவே பாஸ்டர் தேவ் உங்களுக்கு விளக்கி சொன்னது போல், இப்போ புது எஸ்ஓபி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இப்படி இருக்கிறதுனால ஜோஹபார் நம்ம இடம்லாம் ஃபேஸ் 1 இருப்பதுனால 2 வேக்சின் போட்டவர்கள் 50 பேருக்கு உள்ளார கூடி ஆராதனை செய்யலாம். அப்படின்னா 2 வேக்சின் போட்டவங்க. அப்போ பாஸ்டர் ஸ்டாஃபில் எடுத்துக்கொண்டிங்கன்னா நான் மட்டும்தான் 2 வேக்சின் போட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ நம்ம பாஸ்டர் ஸ்டாஃப் எல்லாம் வேக்சின் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாங்க. இந்த மாத கடைசிக்குள்ளார நம்ம பாஸ்டர் ஸ்டாஃப் எல்லாம் 2வது வேக்சின் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரூல்ஸ் பிரகாரம் வேக்சின் போட்டு 15 நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம். அப்போ தான் நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி ரொம்ப கீழே இறங்கிடுமா. இந்த அந்த நம்மளுக்கு போட்ட அந்த வேக்சின் வேலை செய்யறதுக்கு 15 நாள் பிடிக்கும். அந்த நாட்களில் ரொம்ப கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பெற்றவள் போல் வைத்துக்கொள்ளுங்களேன், எவ்வளோ பத்திரமாய் கரெக்டாக இருக்க வேண்டும். அந்த நாட்கள், அந்த 15 நாட்கள் முடிந்த பிறகுதான் அந்த வேக்சின் முழுதாய் கம்ப்ளீட் அடைந்த மாதிரி அரசாங்கம் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறது. அது நிமித்தமாக ஏறக்குறைய நம்ம கூட்டி கழிச்சோம்னா அடுத்த மாதம் ஒரு 20-25ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்ம ஃபுல்லாக நம்ம பாஸ்டர் ஸ்டாஃப் வேக்சின் பண்ணி அந்த 15 நாளை கடந்து வந்திருப்பார்கள். அது வரைக்கும் இந்த 4 வாரங்கள் என் வீட்டிலிருந்து தான் நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க முடியும். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது, வேக்சின் எல்லாம் போட்டு கொண்டு வருகிறீர்கள், பேர் கொடுக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம், பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. மக்கள் எப்படி ஆர்வமாக இந்த வேக்சின் முடிச்சுட்டும் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற காரியம் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். இனிமேல் அரசாங்கம் என்ன பண்ண போகிறது என்று அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்பதே நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இதுவும் நிறைவேறும். அப்போது நீங்கள் வேக்சின் போடல ஒரு 80% நாடு முழுவதும் வேக்சின் போட்டு விட்டார்கள், 2வது வேக்சின் போட்டு விட்டார்கள் என்று சொன்னால், வேக்சின் போடாதவர்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கும். அவங்க செஜாத்ராவில் பார்ப்பாங்க, அல்ல அவங்க இதில் பார்ப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஒரு ஷாப்பிங் சென்டரோ ஆராதனை இடமோ எங்கேயாவது பொருட்கள் வாங்கவோ, ஏன் என்எஸ்கே கூடயும் அல்லது மற்ற இந்த பொருட்கள் வாங்குறது, செலவு ஜாமான் வாங்குகிற இடத்துக்கு போனீங்கன்னா முதல்ல நீ ஸ்கேனிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் உடனே அந்த செஜாத்ரா உங்களை நடவடிக்கை எடுக்கும். அப்போனா போலீஸ்காரவங்க உங்களை நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் வேக்சின் போடாதனால அரசாங்கம் உங்களுக்கு வேண்டிய தண்டனைகள் கொடுக்கறதுக்கு தயாராகிவிடும், அல்லது பெரிய ஃபைன் கட்ட வேண்டியது வர வேண்டும், ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் எல்லாரும் வேக்சின் போட்டு உங்கள் கடமையை, ஏன்னு கேட்டால் வேக்சின் போடாதுன்னா நீங்கள் அந்த தொத்து வியாதிக்கு, அந்த வியாதிக்கு வெரி வானரபிள். அப்படின்னா உங்களுக்கு அந்த வியாதி எப்போ வேணாலும் வரலாம் வேக்சின் போடலை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்புக்கு மிரட்டலாக இருக்கிறீர்கள், மக்களுடைய பாதுகாப்புக்கு மிரட்டலாக இருக்கிறீர்கள் சொல்லி அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கிறது நிச்சயம். அதனால் எல்லாரும் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அரசாங்கம் நல்ல அரசாங்கமா கெட்ட அரசாங்கமா உண்மையான அரசாங்கம் இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷத்தில் அரசாங்கம் என்ன கட்டளை போடுகிறதோ அரச கட்டளை, அதை நாம் கீழ்ப்படுத்தி நடப்பதே வேதத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு அவசரப்பட்டு வீட்டு கூட்டங்கள், அது பர்த்டே இப்படியெல்லாம் பாஸ்டர்கள் செய்து இன்னைக்கு அநேக சபைகளிலே மரண ஓலங்கள் ஆரம்பித்து விட்டது.
நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அதனால தான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நீங்கள் மிரண்டு போயிருப்பீங்க. இன்னும் அதிக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு தெரியல. நீங்கள் வாட்ஸ்அப் திறந்து பார்ப்பீங்களானே தெரியல. இப்போ நான் அநேக காரியங்கள் வரதெல்லாம் நான் திறந்து பார்க்க மாட்டேன். எனக்கு கேட்டால் அனாவசியமான ஒரு திகழ்லாம், அனாவசியமான வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ஃபேமிலி ஹீலிங் சென்டரில் போகிற காரியங்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு சில காரியங்கள் அறிவுரையாக இருக்கும், ஞாபகப்படுத்தும், உங்கள் அலட்சிய போக்கிலேருந்து அதை மீட்டு கொண்டு வரும் என்பதற்காகத்தான் சில காரியங்களை போடுகிறோம். அப்போ குறிப்பாக நான் ஞானஸ்தானம் கொடுத்த மக்கள் இறந்து போனார்கள் என்று போட்டேன். ஆனால் இதே போல் எத்தனோ சபை, ஜோரில் பல சபைகள் மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள், பயங்கரமான வியாதியிலே அவர்கள் சிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாய் நம்ம ஜபித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் யாருமே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். என் ஜனங்கள் மறுபடியும் தேவனை ஆராதிப்பார்கள், குடும்பமாய் ஆராதிப்பார்கள். திரளான மக்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சபை விட்டு போனவர்கள், பல வருஷத்துக்கு முன்ன சபை விட்டு போனவர்கள் கூடயும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே சத்தியத்தை பேசுகிறதை அநேக பேர் நம்ம சபையில் அந்த காலத்தை விட்டு போனவர்கள் கேட்கிறார்கள் என்று பாஸ்டர் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அநேக பேர் கேட்குறாங்க, வியூ பண்ணுறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க. உண்மை தெரியுது அவங்களுக்கு. உண்மை தெரிஞ்சு பாஸ்டர் அப்பா நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு, நம்ம உள்ளத்தின் ஆறுதலாக இருக்கிறது, நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்கே நம்ம திரும்பி போகிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு அநேகர் வருவதற்கு நிச்சயமாக இருக்கிறார்கள். இன்னும் திரளான மக்களை கூட்டி கொண்டு வருவார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு. ஸோ அப்படியாய் போய் கொண்டு இருக்கிறது. ஏனென்ற இந்த நாட்களிலே உங்களுக்கு வசனத்தை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நீங்கள் புரிந்து கொள்கிற அளவிலே அதை பேசி கொண்டு வருகிறேன். சரி, அப்படி இருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த வருகின்ற சில வாரங்களிலே என் வீட்டிலிருந்து தான் மெசேஜ் போகும். அதனால் லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், என் முகம் சரியாக தெரியாமல் இருக்கலாம், கருத்து போயிருக்கலாம், இல்லை பளிச்சுன்னு இருக்கலாம். எப்படி இருக்குதோ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை வேணாம். ஸோ வசனத்தை மட்டும் தெளிவாக இது பண்ணுங்கள். ஏன்னா லைட்டிங், நம்ம சபையில் இருக்கிற லைட்டிங் வேறு, வீட்டில் இருக்கிற லைட்டிங் வேறு. ஸோ அதனால் பல காரியங்கள் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பணத்தை செலவு பண்ணி பெரிய ஸ்டூடியோ மாதிரி நம்ம ஆக்க முடியாது. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்தும் போது ஆராதனைகளும் எல்லாம் நடக்கும். ஜூம் மீட்டிங்கில் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, அது நல்லா எனக்கு தெரிகிறது. பிள்ளைகள் மற்ற காரியங்கள் நம்ம லேடிஸ்னு என்னென்னமோலாம் என்கிட்ட ப்ரொப்போசல் கொண்டுட்டு வராங்க. அந்த ப்ரொப்போசலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒன்று ஒன்றா ஜூமில் செய்வார்கள். நீங்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டு தேவனுடைய காரியத்தை செவ்வையாக செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படி இருக்க தொடர்ந்து நம்ம யோவான் புத்தகத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை நம்ம ரொம்ப போக முடியவில்லை. ஏன்னு கேட்டால் அதே காரியத்தை தான் ஆண்டவர் அந்த அப்பத்தை குறித்து தான் முடித்தார். அடுத்தது 8வது அதிகாரத்துக்கு வந்தோம். 8வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பாவம் சென்ற ஸ்திரீயை எப்படி ஒரு பலிக்கிடாவாய் அவள் ஒரு பலியாடாய் கொண்டுட்டு இயேசுவை கொல்ல வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவது எவ்வளோ முக்கியம். இயேசு தன்னைத்தானே அவர்களிடத்திலே சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செயல்படுகிறார். நம்ம யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம சில காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பரத்தில் இருந்தவர், பிதாவோடு இருந்தவர், அவரே வந்தவர், நமக்கு ஒளியாய் வந்தவர், மனுமக்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தவர் என்று 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் கானான் ஒரு கல்யாணத்திலே ஒரு அற்புதம் செய்தார், அதையும் பார்த்தோம். அப்புறம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், நிக்கோதேமை பார்க்கிறார். நிக்கோதேமு அவன் வேதத்தை அறிந்தவன், அவன் சங்கத்திலே தலைவனாக இருந்தான். அவன் இயேசுவை எப்படி யாரும் இல்லாத நேரத்திலே பொழுது சாய்ந்தவுடன் பார்த்தான். அவன் மறுபிறப்பு அறிய வேண்டும் என்று இயேசு சொன்னதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியை இயேசு சந்திக்கிறார், ரட்சிப்பை பற்றி கொடுக்கிறார், ஜீவ தண்ணீரை பற்றி சொல்லுகிறார். அந்த கிராமமே ரட்சிக்கப்படுகிறது. பெரிய ஒரு ரிவைவல் டைம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்புறம் 6வது அதிகாரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இயேசு அப்பத்தை கொடுத்தார். அதனாலே ஒரு பிரச்சனை அவரே தாமே உண்டாக்கி அவர் யார் என்று விளங்க பண்ண செய்தார். ஸோ அந்த 6வது அதிகாரத்தில் அதெல்லாம் பார்த்தோம். எப்படி இயேசு தன்னைத்தானே வெளிப்படுத்த நினைக்கும் போது நான் பரத்திலிருந்து வந்தவன் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது பிரகாரம் நான் பிதாவோடு இருந்தேன், பிதாவும் நானும் ஒன்று, நான் பிதாவோடு இருந்தேன், பிதா என்னை அனுப்பி வைத்தார், பிதாவின் காரியங்களை செய்கிறேன், பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் என்று பிதாவை குறித்தே அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இவர்களோ அவர் யோசேப்பின் மகன், மரியாளின் மகன், ஒரு தச்சன் என்று எவ்வளவு எளிமைப்படுத்தி
அவரை அசிங்கப்படுத்தி என்னெல்லாம் பண்ணினார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஏன்னு கேட்டால் இதெல்லாம் மக்கள் பல காரியத்தை அவர்கள் கேட்பதனாலே, பல பிரசங்கங்களை இந்த நாட்களிலே வீட்டில் உட்காந்து யூடியூப்பும் அது இதுவும் கேட்பதனாலே அவர்களுடைய சிந்தை ஒரு நிலை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் யூடியூப்பில் அவங்க பேசுறது மக்களுக்கு எது பிடிக்குமோ, எதை சொல்ல முடியுமோ, ஏன் சில ஊழியக்காரர்கள் மற்ற ஊழியக்காரர்களை கூடயும் கொண்டேம் பண்ணுறதை நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். மற்ற ஊழியக்காரங்களை இன்றைக்கி நான் பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம மற்ற ஊழியக்காரங்களை கொண்டேம் பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை. எனக்கு வேலை சத்தியத்தை சொல்லுவது, என் ஆடுகளுக்கு தெளிவை உண்டாக்குவது, என் ஆடுகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவது, என் ஆடுகளை இந்த நாட்களிலே பாதுகாப்போடு சபையை வழி நடத்தி போகிற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு சொன்னதுனாலே இக்காரியங்களே நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நாளுக்கு நாள் என்ன நடக்குது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார், என்ன பாதுகாப்பை வைத்திருக்கிறார், நாட்டு நிலைமை எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி செயல்பட வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மேய்ப்பனாக இருந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கிறேன். நாளுக்கு நாள் ஜெபிக்கின்றேன், கண்ணீரோடு உங்களுக்கு ஜெபிக்கின்றேன், அறிவுரைகளை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என் எஜமான் நாளைக்கு என்ன பார்த்து கேட்கக்கூடாது, இந்த காலகட்டம் வந்ததே, உன் ஆடுகள் மேல் எவ்வளவு கவனம் செலுத்தினா. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நான் ஜூம் மீட்டிங்கில் எங்கேயோ மற்ற மீட்டிங்ஸில் மற்ற பாஸ்டர்ஸ் கூட ஜூம் மீட்டிங்லேயோ அல்லது மற்ற பப்ளிக் மீட்டிங்லையோ எதுலேயுமே நான் ஜூமுக்கு போகிறதில்லை. சில ஊழியங்கள் கூட என்னை அழைத்தார்கள், ஐயா வாங்க ஜூமில் பேசுங்க, பாஸ்டருங்களுக்கு பேசுங்க, பாஸ்டருக்கு அறிவுரை சொல்லுங்க, இந்த நாட்களில் பாஸ்டருங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், அமைதியாக இரு, பொறுமையாக இரு, நிதானமாக இரு, உன் ஆடுகள் மேல் மட்டும் கவனம் செலுத்து. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆடுகள், ரட்சிப்புக்கு கொண்டு வந்த ஆடுகள் மேலே கவனம் செலுத்துவதே என்னுடைய தலையாய கடமை. உலகத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கப்படலை. என் ஜனங்களை திக்கு தெரியாமல் பாவத்திலே வாழ்ந்த மக்களை ரட்சிப்பு கொண்டுட்டு நரகத்திலேருந்து மக்களை மீட்டு சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து கிறிஸ்துவை அறிகிற அறிவை அவர்களுக்கு உண்டாக்கி, கிறிஸ்து மேல் தாகத்தையும் பசியும் உண்டாக்கி, அவரே ஜீவ தண்ணீர், அவரே ஜீவ அப்பம், அவரே ஜீவ ஒளி என்று என் ஜனங்களுக்கு ஆழமாய் போதிக்கிற காலமாய் இருப்பதனாலே என் ஜனங்களுக்கு போஷிக்கிறது எதுவோ அதை நான் கவனம் செலுத்துகிறேன். மற்ற சபையில் என்ன நடக்குது, மற்ற போதகர் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் என்ன ஜூம் மீட்டிங் ஓடுது, யார் யார் யூடியூப்பில் பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. என் ஆடுகளை கவனிப்பதே ஒரு மேய்ப்பனின் தலையால கடமை என்றதுனாலே என் தலைமை மேய்ப்பன், உலக மேய்ப்பன், உலகத்தில் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்டவருக்கும் மேற்கின்ற தலை மேய்ப்பனாகிய என்னுடைய ஆண்டவராகும் என்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தப்பட்ட வேலை, ஃபேமிலி ஹீலிங் சென்டரில் இருக்கிற சிறு பிள்ளை பிறந்த குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் அவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இந்த காலத்திலே அவர்கள் ஸ்திடமாக இருந்து கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொண்டு அவரை இன்னும் பிடித்து கொண்டு வாழுகிற இந்த காலத்திலே நான் உபதேசிக்க வேண்டிய உபதேசியாய் இருக்கின்றேன். அதனால தான் அதிகமாய் வேதத்தை நம்ம தியானிக்கவும் வேதத்தின் சத்தியங்களை பேசவும் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த 8வது அதிகாரத்தில் நாம் மறுபடியும் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். வாசிப்பா போவோம் அப்படியே. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை நீங்க இதுலேருந்து வாங்க, 1வது இதுலேருந்து வாங்க, 1வது வசனத்திலேருந்து. இயேசு ஒலிவு மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்ப ஏற்கனவே நான் போன வாரம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவனுக்கு எடுத்துட்டு வந்த கல் அங்க பொறுக்கலை, கல் எடுத்துக்கிட்டே வந்தானுங்க. கன்ஃபார்மா யாருக்கோ அடி இருக்குது, அடி நிச்சயம். அது இயேசுக்கு அடி விழுவுமா அந்த பெண்ணுக்கு அடி விழுவுமா நமக்கு தெரியாது. ஆனால் அவனுங்க வந்த நோக்கமே இயேசுவை கல் எறிந்து கொல்ல. இயேசு தவறாய்
நியாயம் தீர்த்து விட்டால் மோசேயின் வார்த்தை இல்லை, மோசேயின் வார்த்தைக்கு அந்த போதனைக்கு எதிராய் பேசிவிட்டால் கல் நிச்சயமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிக மற்ற பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏன் பிரசங்கத்தை ஒரு மேற்பனோட பிரசங்கத்தை கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணுற தகுதி யாருக்குமே இல்லை. நான் 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறவன், எல்லா ஆட்டத்தையும் பார்த்தவன், எல்லா பாட்டையும் பார்த்தவன், எல்லா கூத்தையும் பார்த்தவன், ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பார்த்தவன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னவன். அதனால தான் ஏன் பெருமை பாராட்டுக்கிறதுக்கு இல்லை, புரியணும். நீங்கள் விளையாடுறது சாதாரண மனுஷங்கிட்ட இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனோ ஆயிரக்கணக்கான அற்புத அடையாளங்களை கண்டவன் நான். ஊழியத்தில் இதெல்லாம் செய்து இவெல்லாம் வந்து இன்னைக்கு அமைதியாக இருந்து என் ஜனங்களை பாதுகாப்போடு வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாய் தேவன் இன்னும் என்னை வைத்து ஆயுள் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனோ ஊழியங்கள் கதறி கொண்டு இருக்கிற வேளையில் இன்னும் நம்ம ஊழியர்களோடு நம் பாச ஸ்டாஃபோடு நிதானமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்க போகிறோம், லட்சக்கணக்கான மக்களையும் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீங்கள் என்னை அல்லது எந்த உங்க சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை மற்ற ஊழியக்காரர்களுக்கு வைத்து கம்பேர் பண்ணுவது பெரும் தவறு. அது ஆக்கினைக்கு உண்டானது. ஏன்னு கேட்டால் தேவன் தாமே அவர்கள் தவறு செய்தால் அவர்களுடைய எஜமான் எப்படி அவர்களை கண்டிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று அவருடைய மேற்பன், உங்களுடைய மேற்பனுடைய மேற்பன், பெரிய மேற்பனாக இயேசு கிறிஸ்து செய்வார். அவர் கண்டிப்பார். அதனால விசுவாசிகள் ஊழியக்காரர்களை பேச தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. வரம்பு மீறினால் தண்டனை நிச்சயம். ஸோ அப்படி இருக்க இயேசுவே கல்லெறிய கொள்ள வந்த ஒரு கூட்டத்தின் மத்தியிலே ஒரு அவலை பெண்ணாக, ஒரு பலியாடாக அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, அப்போ இந்த பெண் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருக்கேன், பலரையும் அந்த கூட்டத்தில் அறிந்தவள், திட்டமிட்டு கொண்டு வந்தார்கள். அதனால தான் அந்த பெண் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். அப்போ அவர்கள் கல்லெறி எல்லாம் திட்டம் கொண்டார்கள். அதெல்லாம் நாம் கடந்து வந்தோம் போன வாரம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு அமைதியாக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர் அமைதியாய் உட்கார்ந்து மண்ணிலே தரையிலே எழுதி கொண்டு இருந்ததை பார்ப்போம். அதை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரனாக எனக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்று நான் என்னைக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டேன். போன வாரம் சபை குறித்தும் அவர் கடந்து போனதை குறித்தும் பேசினாலும், மக்களுடைய எப்படி கோவன் ஆத்திரம் அவர் மேல் வந்தது என்று நாம் பார்த்தாலும், இயேசுவை கொலை பண்ண அவ்வளோ ஒரு ஆவத்திரம், ஆவேசம், ஆக்ரோஷம் தான் கொலை பாதகத்துக்கு நம்மளை நடத்தும். அந்த கொலை பாதகம் செய்து கூட அவங்க தயங்காமல் கூட்டம் கூடி செயல்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது இயேசு மண்ணிலே என்ன எழுதி கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு ஜாடையாக ஒரு 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 தெளிவாய் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கொனோட்டேஷன் இல்லாமல் அவர் அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். ஆனால் என்ன ஒரு அழகுன்னா, ஒரு சத்தியத்தை அறிந்த மனிதன் அவன் கலங்க மாட்டான். ஒரு சத்தியம், வேதம் உனக்கு சரியா தெரிஞ்சிருக்கிறது, இப்போ வேதத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன், ஒரு ஆசானாய், ஒரு தகப்பனாய், ஒரு மேற்பனாய், உங்கள் மேல் அக்கறை உள்ளவனாய் வசனத்தை நல்ல பிணைந்து நான் புரிந்ததை ஆவியானவர் எனக்கு தெளிவாய் சொன்னதை பிழிந்து அதை பிணைந்து உங்களுக்கு ஊட்டுகிறேன். ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் திடமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ சில காரியங்கள் சபையில் நடக்கும் போதும் சரி, விசுவாசிகள் வாழ்க்கையில் நடக்கும் போதும் சரி, நாங்கள் பதட்டப்பட்டோம் என்றால் பிரச்சனை ஆகிவிடும். நாங்கள் நிதானமாய் என்ன நடக்குது என்ற வேதத்தின் அடிப்படையிலே அது நியாயமா, சரியா, தவறா, மக்கள் சரியாய் நடக்கின்றார்களா, எல்லை மீறி போகிறார்களா, இந்த ஆடுகள் அகம்பாவம் பிடித்து அலைகிறதா, அல்லது தெளிவாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதா, இல்லை விளையாட்டுத்தனம் பண்ணுகிறதா, இல்லை களியாட்டம் ஆடுகிறதா, பின்னால் ஒரு ஆட்டம், முன்னுக்கு ஒரு ஆட்டம், முன்னுக்கு ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு, எல்லாம் அறிந்த ஊழியன் நான். அதனால் தான் வசனத்தின் நிமித்தமாய் நான் இயேசுவை பார்க்கும்போது அவர் கலங்கவில்லை, திகையவில்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகவில்லை. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த நிதானத்தை தவறி விடுவார்கள். ஊழியக்காரர்களும் சரி, சில நேரங்களிலே விசுவாசிகள் அதுக்கு மேலே சொல்லி கொடுக்க வேண்டாம்.
சிலதுங்களுக்கு அந்த மாதிரி சில ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன சின்ன காரியத்துக்கு பதட்டமாய் விடுவார்கள். பதட்டமாய் என்ன செய்வார்கள் என்றால் அவங்க பகிட்ட ஆளை சேர்த்துக் கொள்வார்கள். அவங்க செஞ்ச தவறை சரி என்று சொல்றதுக்கு 4 பேரை சேர்த்துக் கொள்வார்கள். இப்ப அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, அந்த தவறு பண்ணிட்டேன்னு சொல்லுகிற அந்த பக்குவம் இருக்காது. அந்த ஈகோ அவங்களை அழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கும். அப்ப அந்த ஈகோலேருந்து அவங்க மீள் வாழ முடியாது. தப்புனா உடனே தப்பு, மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னைக்குமே பயந்தவன் இல்லை. ஏனென்றால் மன்னிப்பு கேட்கறதுனால என் தரம் குறைந்துடாது, என் தரம் ஏறும். யார் ஒருவன் உடனே அது தவறுன்னு உணர்ந்தோ அல்லது அது தவறே இல்லை, அவங்க பண்ண தவறா இருக்கும், அவங்க நாசம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த மெட்ரை சால்வ் பண்றதுக்கு நம்ம தாமே கீழே இறங்கி போய் அப்படி நான் ஒரு கால் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்த மாதிரி நீங்கள் நினைத்து விட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்கின்றேன் அவங்க நினைப்புக்கு. ஆனா கால போக்கில் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்வார்கள். உணராவிட்டால் அவர்களுக்கு பரலோகமே மன்னிக்குமான்னு தெரியாது, ரட்சிப்பு என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அவர்கள் உணர்ந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணி அவ்வளோ பெரிய தேவ மனுஷனே மன்னிப்பு கேட்க வச்சுட்டுமே அப்படின்னு அவர்கள் உணர்ந்தால், மனம் திரும்பினால், அதை சரிப்படுத்தினால் நிச்சயம் பரலோக வாழ்க்கை உண்டு. இல்லைன்னா அவங்க ரட்சிப்பை இழந்து போகிற வாய்ப்பு உண்டு. ஏனால் அகம்பாவக்காரனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார், ஆணவக்காரனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று யாக்கோப்பு சொல்லி இருக்கிறார். ஆணவமும் அகம்பாவமும் யாரும் வாழ வைக்காது. அதனால தான் அந்த அகம்பாவத்தோடு ஆவேசத்தோடு மக்கள் இயேசுவை அழிக்க கொள்ள வரும்பொழுது அவர் பொறுமையை கையாண்டார். ஒரு ஊழியக்காரன் இந்த நாட்களில், ஏன்னா மக்கள் இந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, வேலை இல்லை, சில பேருக்கு சம்பளம் குறைவு, வீட்டில் பிரச்சனை, வியாதி எல்லாம் அப்படியெல்லாம் சுற்றி வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை எவ்வளோ ஒரு டிப்ரெஸ்ஸா மன உளைச்சலை கடந்து போகும்போது மக்கள் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரராக நாங்கள் நிதானமாய் பொறுமையாய் அமைதியாய் ஒவ்வொரு பிரச்சனையும் கையாள வேண்டியதாக இருக்கிறது. யார் எந்த பாஸ்டர் அனுப்புனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எந்த பாஸ்டர் போய் அவங்ககிட்ட பேசினா சரியாகும், இல்லை நான் பேசினாதான் சரியாகுமா, என் ஜனங்களை எப்படி கட்டி எழுப்புறது என்று சொல்லி அதிகமாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நான் கவனம் செலுத்துகிறேன். ஆனால் தான் இயேசு அவர் நிதானத்தை இழக்கவில்லை. ஒரு சத்தியத்தை அறிந்த மனிதன், சத்தியத்தில் நடக்கிற மனிதன் நிதானத்தை இழக்க வேண்டாம், பொறுமையா இருப்பான். பொறுத்திடுவன் தான் பூமியை ஆண்டிடுவான். அதனாலே நாங்கள் சென்ற பொறுமையா இருந்து எங்கள் ஜனங்களை வழி நடத்துகிறோம். காலம் வருகிறது, எல்லாம் இந்த பெட்டர், இந்த வருஷம் அடுத்த வருஷத்தோட சால்வ் ஆகிடும், எல்லாம் வெக்சின் போட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அப்போ சபை நிறைய மக்கள் கூடுவார்கள், மறுபடியும் கர்த்தருடைய நாமம் மகிமை பெறும். சத்தியம் சத்தியமே. ஆனால் தான் ஆடுறது ஆடட்டும், பாடுறது பாடணும் விடுவோம். அதில் 2வது காரியம் நம்ம பார்த்தோம்னா சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட். இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நிதானமாய் அவர் நியாயம் தீர்த்தார். அவர் மோசேயின் கட்டளை கொடுத்தவரே அவர்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை அந்த மோசேயின் கட்டளைகள் நிறைவேறும்படியா இயேசு வந்தார். அப்ப முந்தி கட்டளை கொடுக்கப்பட்டது, ஆமா கல்லெறிஞ்சு தான் கொள்ளணும், விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கல்லெறிஞ்சு கொள்ளுதான் ஆகணும். இன்னைக்கு அப்படி நினைச்சோம்னா இந்த பூமியில ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். ஜேபியில் இதோட 3500 குடும்பங்களை பார்த்துட்டேன். எப்படியாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பாவத்தில் அவங்க ஈடுபட்டு தான் இருப்பாங்க. அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு பூமியில வாழ முடியாத மனுஷனா அவன். ஆனாதான் இயேசு சொல்லுகிறார், சிந்தையத்தில் நம்ம தெளிவா இருக்கணும், சிந்தையில கூட பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி மனுஷன் வாழறது கஷ்டம், எந்த மனுஷனும் வாழ முடியாது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்ததுனாலே, நம் பாவங்களை அவர் மன்னிக்க வந்ததுனாலே இன்னைக்கும் அவர் கிருபையிலே ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறோம். இங்கே எந்த ஊழியக்காரனும் சரி, எந்த பெரிய பிரசங்கியா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான் யாரும் இல்லை. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் சேர்ந்து என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான், அந்த மன்னிப்பின் உறுதியை நான் அறிந்ததுனால தான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுனால தான், இயேசுவின் இரக்கமும் பாவ மன்னிப்பும் என்னவென்று தெரிந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நாங்கள் அயரால பாடுபட்டு உங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து உங்களுக்கும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட், அவர் அந்த பழைய ஏற்பாட்டையும் விட்டு கொடுக்கவில்லை, தம்மை தானே மன்னிக்க வந்த பரிபூரணர். அது என்ன ஒரு அதிசயம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது,
பாவமே அறியாத பரிபூரணர் அவர். மனுஷனா பிறந்தவன் எல்லாமே பாவம் செஞ்சவன் தான். ஆனா அவர் ஒருவர் தான் பிதாவிடத்திலிருந்து வந்தவர், பாவமே அறியாதவர். ஆயினும் பாவத்தை மன்னிக்க இந்த பூமிக்கு வந்தவர், பாவத்துக்காக தன்னைத்தானே பலி கொடுக்க வந்தவர். அதனால விசுவாசிகளே ரொம்ப கவனமா இருங்க. சில நேரத்தில் உங்க இஷ்டப்பிரகாரம் நீங்க பேச முடியாது, ஆட முடியாது. இயேசு மன்னிக்கிறவர் தான், அன்பு உடையவர் தான். அவர் கரெக்டான உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவரு ஆலோசனைக்கு கர்த்தர், ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருக்கு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். இம்மட்டும் 40 வருஷம் இந்த பூமியில மக்கள் என்ன பத்தி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வசனம் எனக்கு துணையா இருக்கிறது. வசனத்திலே தெளிவுள்ளவனா இருக்கிறேன். வசனத்திலே அஸ்திவாரம் உள்ளவனா இருக்கிறேன். எது இருந்தாலும் வசனம் என்ன சொல்வது, அந்த வசனம் எப்படி நியாயம் தீர்க்கும் என்று அறிந்ததுனாலே என் வார்த்தையிலே சத்தியம் வரும். நான் அவன் பேச்சை இவன் பேச்சை இந்த யூடியூப் பார்த்து அந்த யூடியூப் பார்த்து உங்களுக்கு பேசவும் பண்ணுகிறவன் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை புதுசாய் அப்பமாய் மன்னாவாய் உங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் வார வாரம். அதனாலே நீங்களும் திருப்தி அடைகிறீர்கள், புஷ்டி அடைகிறீர்கள், தெளிவு அடைகிறீர்கள், பலமாய் நிற்கிறீர்கள், உறுதிப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்படி இருக்க, அப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? அவன் நிதானம் தவற மாட்டான், தெளிவாய் இருப்பான். ரெண்டாவது, அவன் யோசிக்கிறது நியாயமாய் யோசிப்பான். அவன் இஸ் எ சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். எந்த விஷயத்தையும் தீர விசாரித்து எது சரி எது தவறு. நீங்க தவறுன்னு சொன்னாலும் அது தவறாயிடாது, நீங்க சரின்னு சொன்னா அது சரியாயிடாது. வசனத்தின் அடிப்படையில எல்லாம் நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்கள், உங்க பிள்ளைகள் அல்லது உங்களுடைய மாமியார் மாமனார் அம்மா அப்பா ஒரு குடும்பமாய் இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தப்பு என்றால் தப்பு என்று சொல்லுங்கள், நன்மை என்றால் தட்டி கொடுங்கள். கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிற பிள்ளைங்களை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு உண்மையா, இந்த வாலிய பிள்ளைகள் கூட இந்த சபையில வளர்ந்தவர்கள் தேவனுக்கு உண்மையா இல்லாமல் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்காமல் அதுல விளையாண்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை பூரா விளையாண்டி விடும். வாழ்க்கை அவர்களை விளையாண்டு விடும், விளையாண்டு விழுவது நிச்சயம். அதனால உறுதியா இருங்கள் தேவ பயத்தோடு. அப்போ ஒரு தேவ மனுஷன், தேவனால் அபிஷேகப்பட்டவன் ஹேஸ் அ சவுண்ட் மைண்ட். ஓகே, அப்ப எந்த சூழ்நிலையிலும் அவன் ஒரு 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 தெளிவான முடிவு எடுக்கிறவனாய் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்க இப்ப அந்த ஸ்திரியானவள் அங்க வந்து நிற்கின்றான். இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அதை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் நொய் 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 நொய்னு பிச்சு புடுங்குறானுங்க. போன வாரமே சொல்லிட்டேன். அவர் நிமிர்ந்து பார்த்து they are plucking, you know, plucking and plucking and plucking all the time. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர் ஜட்ஜ்மெண்ட் போட்டாரு. எவ்வளவு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்களா அருமையானவர்களே. நீங்கள் 1000 பேரை குற்றம் சொல்லலாம். இந்த வீட்டில் உட்காந்து அவன் சரியா இவன் சரியா இந்த ஊழியக்காரன் சரியா. விசுவாசிகள் தயவு செஞ்சு உங்க வாயில எந்த ஊழியக்காரனை பத்தி பேசாதீங்க. உங்க வாசல்ல சாபம் தான் நிற்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்ல வேண்டியது முக்கியம். இப்பெல்லாம் வீட்டில் ரொம்ப உட்காந்துருக்கீங்க, கண்ட கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு இல்லாம ஊழியக்காரங்க சப்ஜெக்டை வீட்டில் கொண்டு வராதிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் அவர்கள், உங்களுக்காக தியாகம் பண்ணுகிறவர்கள் அவர்கள், இன்ன வரைக்கும் வாழுகிறவர்கள் அவர்கள். சீக்கிரம் கொண்டுடாதீங்க, அந்த ஆக்கின உங்க மேலே தான் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் அவங்கள வாழ விடுங்க. அவங்க வாழ்ந்தால் இன்னும் 1000 ஆத்துமாக்கள் ஆதாயம். அவர்களை நீங்கள் சீக்கிரம் கொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தையினாலும் உங்கள் நிந்தனையினாலும் உங்கள் தப்பான ஜட்ஜ்மெண்ட்னாலையும் ஆக்கினவங்க மேலே தான் வரும். ஸோ அதனால் ஒரு ஊழியக்காரனை, உங்கள் ஊழியக்காரனை அதிகமாக நீங்கள் ஆசீர்வதித்து அவர் தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர்கள் திருப்தியாய் புஷ்டியாய் உங்களுக்கு செய்கிறது போல நீங்கள் அவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் உங்கள் வாசலிலே தேவ தூதர்களை கட்டளையிடுவார். உங்கள் வாசலிலே ஆசீர்வாதம் தான் வரும். ஒரு வாதையும் ஒரு தீமையும் உங்கள் வாசலை அடங்காது. உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்காது.
நீங்களே பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தின்னு மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. சரி, அப்படி இருக்க வாசி. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி இருக்கிறவங்க கடிந்து கொள்ளப்படுவார்கள். மனசாட்சி இல்லைன்னா கல்லெடுத்து எறிவார்கள். எரிஞ்சு எங்க தலையில் அடிபட்டு ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் நியாய தீர்ப்பில் பதில் சொல்ல வேண்டியது மக்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால கல்லை தூக்குறதுக்கு முன்ன உங்க வாசப்படியில பாறாங்கல் இருக்குதுன்ற மறந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் எந்த குடும்பத்தை பற்றியோ, எந்த விசுவாசிகளை பற்றியோ, எந்த ஊழியக்காரங்களை பற்றியோ நாவ் அடக்கம், நாவ் காக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். கர்த்தர் ஏதோ பேசுறேன், இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போக வேண்டியது. ஆனா ஆண்டவர் என்னமோ கொண்டுட்டு வராரு, முடிச்சிருவோம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? இப்ப அவங்கள டீல் பண்ணி முடிச்சாரு. அந்த டைமிங்க்கு வெயிட் பண்ணாரு. ஒரு ஊழியக்காரன் சரியான நேரத்துக்கு காத்திருப்பான். பதட்டப்பட்டு ஆவும் உங்க மாதிரி மற்ற விசுவாசிகள் மாதிரி கிறிஸ்தவர்கள் போல நம்ம ஆட முடியாது. கிறிஸ்து உடையவன் நிதானம் உடையவன். கிறிஸ்தவன் ஆடுவான், ஆனால் கிறிஸ்து உடையவன் நிதானமாய் இருப்பான். நம்ம எல்லோரும் நிதானமாய் இந்த காலகட்டத்தை கடந்து போவோம், அமைதியாய் கடந்து போவோம். கர்த்தரின் வார்த்தையில உறுதியாக இருந்து இதை கடந்து போவோம். இதெல்லாம் கடந்து போய்விடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஊழியக்காரன் நேரத்துக்கு காத்திருப்பான். எது நடந்தாலும் அவன் ஜபத்தோடு அந்த நேரம் நிறைவேறட்டும் என்று காத்திருப்பான். ஏற்ற நேரத்தில் எல்லாத்துக்கும் கூலி அவரு கொடுப்பார். கூலின்னு சொன்னா உடனே சாபம்ன்றது இல்லை, வெகுமதி. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமை. தீமை செய்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கலாக தீமை வந்துடும். ஆனால் நன்மையாய் நீதியாய் வாழுகிறவர்களுக்கு எல்லா காரியமும் வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. சரி, முடிப்போம். அப்ப இயேசு கேட்டாரு, யாருமே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலையா? உன்னை கொண்டேம் பண்ணலையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ, வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அருமையான விசுவாசிகளே, சபையவர்களே, மக்கள் உங்களை என்ன சொல்லுகிறார் என்று இன்னைக்குமே உங்க இதயத்தை அங்க திருப்பி விடாதீர்கள். ஏனென்றால் ஏளன வார்த்தையும் அவதூறும் உங்களை தப்பாய் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வலிக்கும். நம்மளை வாழ்த்துவதை காட்டில நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் வர இல்லையா, அது ஒரு பங்கா இருந்தால் நம்மை தவறாய் சொல்லும் பொழுது 100 மடங்கு வலிக்கும். ஏனென்றால் நியாயமில்லாத வார்த்தைகள், உண்மை இல்லாத வார்த்தைகள், நீதி இல்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும்பொழுது அதை நம்ம காதுகள் கேட்காமல் போனால் பரவாயில்லை, அது காதில் வந்து விழுந்தால் நம்முடைய ஆவியை நொறுக்கி விடும், நம் உணர்வுகளை நொறுக்கி விடும். அவள் ஒரு பகடைக்காயாய், ஒரு 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 பலியாடாய் அங்க வந்து என்ன செய்வது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நின்றாள். சிலரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன ஒரு அழகு என்று சொன்னால், நீங்கள் இயேசு பக்கத்தில் நிற்கிறீங்க. இன்னைக்கு அவள் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டாலோ அவள் பாக்கியம் செய்தவள். ஏன் பாக்கியம் செய்தவள்? எப்படி ஐயா சொல்றீங்க? அவள் பாவம் செய்தவள், அவள் விபச்சாரம் செய்தவள், அவள் குற்றவாளி. அங்க கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவள் எப்படி பாக்கியவனாய் ஆக முடியும்? ஏனென்றால் தேவன் தாமே நியமித்ததுனால தான் இந்த பயலுங்க போய் அவளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்தாள். ஏன்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் நான் தப்பு செய்கிறேனே, ஐயோ நான் சரியா இல்லையே, நான் சரியா வாழலையே, என் வாய் சரியில்லையே, என்னுடைய வார்த்தை சரியில்லையே என்று சொல்லி நீங்க ஆண்களோ பெண்களோ எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு ஈரம், அது தப்பு, செஞ்சது தப்பு, சொன்னது தப்பு, நான் பண்றது தப்பு, என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் தப்பு என்று நீங்கள் எங்கேயோ உணர்கிறீர்கள். தேவன் தாமே அதை காணுகிறார், அதை காணுகிறார்.
கண்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறா. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே அங்க கொண்டு வந்தா. அவள் பாவத்திலே வாழ்ந்தாலும் அவள் இதயம் எங்கேயோ தேவனை தேடினது. அவள் தப்பாய் செய்தாலும் அவன் அவள் என்று சொல்லுவோம். ஏன் ஒரு பெண்ணே சொல்லுன்ற அவசியம் இல்லை. அவனா இருந்தாலும் சரி, அவளா இருந்தாலும் சரி, நியாயம் ஒன்றுதான். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே இது சரியா, நான் பண்றது சரியா, நான் பண்ணினது சரியா, நான் சொன்னது சரியா, நான் வாடுறது சரியா, நான் முறையா இருக்கிறேனா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனா என்று ஒரு கேள்வி கேட்ட ஆண்டவரே என்னை சந்தியம் நீ சொல்ற பத்தியா, அதனாலே தேவன் உன் வாசல்ல வந்து நிற்பார். உன் உள்ளத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். அந்த பெண் அங்கு வந்து நின்றாள். பாக்கியம் செய்தவள் அவள். பாவியிலும் பெரும்பாவியை போல வந்து நின்னவள். மற்றவனுங்களாம் உத்தமனுங்க மாதிரி நின்னானுங்க. ஆனா அவனுங்கெல்லாம் இதயம் நொந்து கல்லை கீழே விட்டு வெக்கத்தோட நாணி குனிந்து வெக்கத்தால் தலை குனிந்து போனார்கள். ஆனால் பாவம் செய்தவளோ தலை நிமிர்த்தப்பட்டாள். இயேசு அவளை பார்த்து, கவலைப்படாதே, வா, கவலைப்படாதே. இத்தனை கற்கள் உன்னையும் என்னையும் மாறி மாறி பார்த்தது. கற்கள், கண்கள் அல்ல, கண்களும் கற்களும் சேர்ந்து பார்த்தது. என்னை அடிக்க வந்தார்கள், என்னை கொலை செய்ய வந்தார்கள், உன்னை அவமானப்படுத்த வந்தார்கள், உன்னை அவமானப்படுத்தி என்னை கொலை செய்ய வந்தார்கள். அவர்கள் மனசாட்சி அவர்களை குத்தினது, சத்தியம் ஜெயித்தது. அதனால் நான் வந்த வேலையை முடிக்கிறேன் அம்மா. நான் உன் பாவத்தை மன்னிக்க வந்தவன். நானே வாழ்க்கையில ஜீவனாய் வந்தவன், ஒளியாய் வந்தவன். அதனால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இனிமேலும் அந்த வாழ்க்கை, அந்த மாதிரியான செயல்பாடு, அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த மாதிரியான எண்ணங்களை வாழாதே. டேய், இனிமே வாழாதரா, அப்படி சரியாவிடா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்து நம்மளை மன்னித்து நம்மையும் கொண்டேம் பண்ணாம அந்த கொண்டாமினேஷன், அந்த குற்ற உணர்வோடு நீ வாழாதபடிக்கு அந்த குற்ற உணர்விலிருந்து உன்னை விடுவித்தார். இன்னைக்கு அருமையான விசுவாசிகளே, குற்ற உணர்வு உங்க உள்ளத்தில் இருந்தால், குற்றம் பண்ணுகிறேன், எப்ப சரியாமோ எப்ப காலம் மாறும் நீங்க காத்து கொண்டு இருந்தா உங்க வாழ்க்கையில என்ன காரியமோ கர்த்தர் ஒருவரே அறிவார். இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் நின்றுட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்கு, நான் எப்போதும் கடைபிடிக்கிறது, நல்லதோ கெட்டதோ முழங்கால் நின்று அவர்கிட்ட சொல்லிடுவேன். பாருப்பா என்னை எப்படி பேசுறாங்க, பாருங்கப்பா எப்படி சொல்றாங்க, நான் சரியா தானே செஞ்சேன், வேத அடிப்படையில் தானே செஞ்சேன், உண்மையா தானே வாழ்ந்தேன், அவங்களுக்கெல்லாம் நல்லதானே செஞ்சு கொடுத்தேன், ஆனால் நல்லது செஞ்ச இடத்துல எனக்கு இப்படி கெட்டது வருதேன்னு அவர் பாதத்துல தான் அழுது. மனுஷ முன்னுக்கு அழுதால் உனக்கு நீதி கிடைக்காது, கைத்தட்டி சிரிப்பார்கள் கூட. ஆனால் தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று அழுதுவா, உனக்கு நியாயம் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் உன் சமீபமாக இருந்து சகாயமாக இருந்து உன்னை வாழ்த்துவார். அருமையான விசுவாசிகளே, தடம் கொள்ளுங்கள், பலம் கொடுங்கள். இந்த காலம் மாறும். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். உங்களுக்காகவே நான் லவ் யூ.